பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஃபேமிலி டாக்ஸ். இன்னைக்கு உங்க மத்தியத்துல நம்ம தொடர்ந்து ஆவியானவர் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். We have spoken about how the Holy Spirit has been our helper. Amen. And how he has shaped our lives. And Yes. we have spoken and meditated upon the fruit of the Spirit last week. Today we are going to see and learn about the guidance of the Holy Spirit. Amen. Amen. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? ஆனா நம்ம குடும்பத்துல இதை நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்படிலாம் நம்மளை நடத்துறாருன்னு நாம் கண்கள் திறந்து பார்க்க வேண்டுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, for those who are led by the spirit of God are children of God. தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய புத்திரர்கள் யாரா இருக்கிறோம்னா அவருடைய ஆவியால நடத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆவி வெறும் தேற்றல் வாழ்ற மாத்திரம் அல்ல, வெறும் நம்மளுக்கு போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆனா நம்மள வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த வசனத்தின் பிரகாரம் எல்லா விஷயத்திலையும், இப்போ ஒரு திருமணம் நம்ம செய்ய போகிறோம்னா அவருடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். ஆவியானவர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது தேவன் யாரா இருக்கிறார்? அதாவது முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவர் நம் தேவனா இருக்கிறார். Amen. அதனால ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பெஸ்ட் பர்சன் டு கெட் கவுன்சில் இல்லையா? கல்யாணம் ஆனாலும் சரி, டு ஃபைண்ட் யுவர் ரைட் பார்ட்னர், ஹி இஸ் த பெஸ்ட் பர்சன். நம்ம ஃப்ளெஷ்ல நம்ம முடிவு எடுக்காதபடிக்கு ஆவியானவருக்குள்ள நீங்க சரண்டர் பண்ணும்போது அவர் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் கொடுக்கறாரு நமக்கு. And also finances, familiesல வரும்போது இப்ப அநேக குழப்பங்கள் இல்லையா? Because both the couples are earning. அதனால இது என்னோட பணம் உங்களோட பணம் அப்படின்னு இல்லாம we put it together in it's our money and it is God's money. Yes. And அதுல கூட பாருங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மள நடத்துவார். ஏன்னா இந்த ஃபைனான்ஸ்ல நிறைய தீர்மானங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போகிறதுனால நிறைய லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2 பேரும் வேலை செய்கிறதுனால நமக்கு we are eligible for loans இல்லைங்களா? இப்போ இதுல நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு டிசர்ன்மெண்ட் தராரு, பகுத்தறிவு ஆவி இல்லைங்களா? நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு எங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், எதுல நம்ம எடுக்கணும், எது நம்மளுக்கு தேவை, எது நம்மளுக்கு தேவையில்லை, வாட் இஸ் our need, what is our want. Holy Spirit guides in very practical aspects. நம்ம ஆவியானவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கும் போது ரொம்ப பிராக்டிக்கலா தெளிவா நம்மள ஆவியானவர் நடத்துறவரா இருக்கிறார். நம்மளுடைய வேலை காரியங்களா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், ஊழிய விஷயத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவரே நான் எப்படி செயல்படணும். சில பேர் ரொம்ப வைராக்கியத்துல பேசுறாங்க, இது நான் ஆண்டவருக்காக செய்றேன், இந்த பொருத்தனை பண்ணிட்டு அது இதுன்னு. ஆவியானவர் நடத்துறாரா? எனக்கு ஆண்டவர் இதை பேசினாரா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கிறாரா? We need to always know that there is a leading in our life. அவர் யாரா இருக்கிறாரு? நம்ம மெய்ப்பனா இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம முதலாவது நம்ம பார்க்கும் போதே ஆபிரகாம்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்க்கும் போதே பிதா அவங்களை எப்படி நடத்தினாரு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல சீஷர்களை எப்படி இயேசு நடத்தினாருன்னு பார்க்கிறோம். அதனால இயேசு போகும்போது சொல்றாரு, உங்களை நான் அனாதையா விட்டு போக மாட்டேன். I will not leave you as orphans, but I will give you a comforter, a paraclete. உங்களோட இருக்கிறவர், உங்க துணையாளர். பாராக்லீட்னா உங்க பக்கத்திலே இருக்கிறவர் இல்லையா? உங்க பக்கத்துல, அந்த பாரானா உங்க பக்கத்துல இருக்கிறவர். அவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு உதவி செய்யறாரு, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாரு, நமக்கு தெரியாத காரியங்களை, அறியாத விஷயங்கள்ல நம்மளுக்கு அறிவு கொடுத்து நம்மள வழி நடத்துகிறாரு. தேவ உள்ளத்துல இருக்கிற காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அதன் பிரகாரம் நம்ம செயல்பட நம்மள வழி நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் தான் நம்மள வழி நடத்துறாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, first of all, when he leads, there is absolute peace in that. Amen. Peace இருக்கும், and he will confirm that with the scripture as well. Scripture, and he will அப்புறம் நம்ம when we have his spirit and when we have his leading, prayer becomes our heartbeat. Amen. நம்மளுக்கு ஜெபிக்க சில நேரத்துல கஷ்டமா இருக்கும்ட்டு அநேகர் சொல்லுவாங்க. ஆனா but if when you're filled in the spirit and when you're led by the spirit, prayer becomes so easy. இல்லையா? Yes. அண்ட் இது நம்ம பரிசுத்த ஆவியானவர் இப்படி நடத்தப்படும் போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவ பர்பஸ், ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்க அந்த நோக்கத்துல நம்ம தவறாம நடந்து கொண்டு இருப்போம் இல்லைங்களா? நிறைய பேர் when they finish life, they're not satisfied. வாழ்க்கை முடிக்கும் போதே ஐயோ நான் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் நான் செஞ்சுருந்தா நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் எனக்கு இந்த நோக்கங்களை வச்சிருந்தாரு, பட் ஐ வாசன்ட் கேர்ஃபுல் அபவுட் சர்டன் திங்ஸ் என்ற ஒரு ரிக்ரெட்ல லைஃப் முடிக்கிறது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் எப்போ நம்ம சர்ச்சிலலாம் சொல்லுவேன், வாழ்றது நம்ம ஒரு வாழ்க்கை தான்,
இல்லைங்களா? அந்த வாழ்க்கையை ரிக்ரெட்ல நம்ம முடிச்சிடக்கூடாது. If you walk in the purpose of God, ஆண்டவருடைய நோக்கங்களை நீங்க நடந்தீங்கன்னா, you will live a fulfilled life. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கடைசி மட்டும் இல்லைங்களா, அவர் நல்ல போராட்டத்தை போராடி அவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சு விசுவாசத்தை காத்துக்கொண்ட என்ற ஒரு சாட்சி அங்க எப்படி உண்டாதுன்னு பாத்தீங்கன்னா, தேவ வச்ச நோக்கத்துல நடந்து கொண்டே இருந்தார். தினந்தோறும் அந்த நோக்கத்துல நடக்க நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாருங்க. அந்த பரிசுத்த ஆவி மேல் நம்ம சார்ந்து கொள்ளும் போதே, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது, அவர் காட்டுற வழியில நம்ம போகும்போது, we are helped by him to walk in the purposes of God. Yes, absolutely. அப்புறம் இன்னொரு காரியம் ஆவியானவர் செய்யறதுன்னா, he unites the family and he empowers the family. Amen. Isn't that the beautiful thing that the work of the Spirit? Amen. Ephesians chapter 4 verse 3 we see that word where to make every effort to keep the unity of the Spirit in the bond of peace. Hallelujah. சமாதான கட்டுனால பரிசுத்த ஆவியானவர் இந்த பாருங்க, ஆவியானவர் கொண்டு வர இந்த ஐக்கியம் இல்லைங்களா? ஏன்னா குடும்பத்துல பொதுவா நம்ம அந்நிய ஐக்கியத்துல இருக்கணும் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஐக்கியம் எப்படி தெரியுங்களா வரும்? இட்ஸ் நாட் அ ஃபீலிங். ஐக்கியம்ன்றது யூனிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஐக்கியம் சொல்லுகிறது இட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். யூனிட்டி இஸ் எ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். இட்ஸ் நாட் த சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லைங்களா? அதனால ஐக்கியம்ன்றது எப்போ நம்மளுக்குள்ள வரோம்னா, நம்ம மனது when our mind becomes the mind of Christ, ஒருத்தருடைய மனமும் கிறிஸ்துவின் மனமா மாறிடுச்சுனாவே அந்த இடத்துல அந்யோன்ய ஐக்கியமும் அந்த குடும்பத்துல சமாதானமும் கட்டப்படும். ஆமென். அப்பதான் அந்த ஜெலசியோ டிஸ்அக்ரிமெண்ட் எது இருந்தாலும் because we have the Spirit of God in us, forgiveness flows freely, easily. Yeah. Yes. True. And also words are more kind. நம்ம ஒருத்தர் நம்ம hurt பண்ணாம, there is the love of God and that brings that bonding in the families. Yes. And even within the body of Christ. Yes. There are a lot of differences in the body of Christ when you're talking about the church. Yes. Ana he unites the body of Christ. Absolutely. And I think another thing that happens is பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இப்படி கிரியை செய்யும் போது our worship brings the presence of God. பாருங்க, disunity இருக்கிற இடத்துல worship is just fast songs and slow songs. But when the Holy Spirit has united our minds have become one in Christ Jesus, our worship becomes God honoring. கர்த்தர் தேடுகிற ஆராதனையா நம்ம ஆராதனை மாறிடும். நம்ம குடும்ப ஜபங்களை கூட பாத்தீங்கன்னா ஆராதனை ஒரு வல்லமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல the minds are united, the hearts are united. That's a reflection of the Trinity. When there is unity, it's the reflection of the Trinity. Because there's no sense of division amongst the Trinity. Yes. So you see perfect harmony, perfect unity. And when you allow the mind of Christ to come into every member of the family through the help of the Holy Spirit, what begins to happen is நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்குள்ள காணப்படுது. It's like an attract, it pulls his presence in that place. Amen. நம்ம குடும்ப ஜெபம், ஆராதனை இதெல்லாம் மாறுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற ஐக்கியம் அப்படிதான். Spirit unity empowers us. நீங்க சொன்ன மாதிரி for forgiveness, anger, bitterness, இந்த கோபம், பேசாத இருக்கிற எதுங்க, வைராக்கியம், முகம் திருப்பி கொள்ளுகிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாம்சத்துல நம்ம ரொம்ப நாள் அது வாழும் இல்லைங்களா? ஆனா நம்ம ஆவியில நிரப்பப்படும் போதே, ஆவியானவர் ஒத்தாசையில நம்ம செயல்படும் போதே சீக்கிரமா மன்னிச்சிடும். It's not worth it to hold on to these struggles. It's not worth it to hold on to unforgiveness. என்ன பண்ணுவோம், வேகமாவே பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இந்த காரியங்களை விட நம்மளால முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவி மேல சார்ந்து கொள்ளுங்க இல்லைங்களா? இட் மேக்ஸ் லைஃப் ஜாய்ஃபுல். இட் மேக்ஸ் லைஃப். ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா இன்னும் தியரிட்டிக்கல் லெவல்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆவியின் மேல அந்த சார்ந்துதல் வந்துடுச்சுன்னா I can feel the Holy Spirit even as we're speaking right now. If you can just let go and say, Lord, I surrender. நாங்க போன வீடியோல சொன்னோம் இல்லைங்களா? அந்த சரண்டர்ல தான் சமாதானமே தொடங்குதுன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா? அது போல ஆண்டவரே நான் விட்டு கொடுத்துறேன்ப்பா, நான் என்ன சரணாகதியா நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்க மேல நான் சார்ந்து கொள்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. எங்க குடும்பத்துல ஒரு நபரையும் நீங்க நிரப்புங்க. எங்க ஒருவருக்கும் உங்களுடைய ஒத்தாசை தேவை. Whether it is unity or whether it is the guidance of the Holy Spirit, I will not be in the forefront. நீங்க முன்னாடி இருந்து நடத்துங்கப்பான்னு நம்மள ஒப்பு கொடுக்கலாங்களா? ஹல்லேலூயா. அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அப்பா நாங்க எங்க குடும்பத்துல இந்த வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேல சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே இந்த தொடர்ச்சியா சில வாரங்களா நாங்க தியானிச்சுன்னு வருகிறோம்.
அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். நீர் அந்யோன்ய ஐக்கியத்தை கொண்டு வருகிறவரா இருக்கிறீர். எங்களை நீர் எம்பவர் பண்றீங்க, பலப்படுத்துகிறீங்க, பரிசுத்த வாழ்க்கையை வாழ எங்களை பலப்படுத்துறீங்க. அப்பா ஆண்டவரே உங்க கருத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவருக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எங்க மாம்சீக சிந்தனைகளா இருந்தா எதுவா இருந்தாலும் அது உங்க பாதத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீகத்துக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்க கிருபையில எங்களை நீங்க நடத்துங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இது போல தினந்தோறும் அதிகாலையில் நாங்க எழும்பி ஜெபிக்க, வார்த்தைகளை கேட்க, உற்சாகப்பெற நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி. இன்றைக்கு நீர் எப்படியெல்லாம் எங்களை நடத்துகிறீர்களோ அதுக்கு நாங்க ஆண்டவரே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துறீங்க, ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரீங்க, மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க, மாம்சத்தை முறியடித்து ஆவிக்கு ஒப்பு கொடுக்க எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய லார்ட் டு எவ்ரி beckoning of the Holy Spirit help us to yield, oh Lord. நாங்க எங்களை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஞானத்தோட உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.